God bless you. Shalom. God bless you. Shalom, shalom, shalom. Thank you for joining us. Today we'll be discussing a very beautiful subject. We'll be finding out the reasons behind the beautiful rituals we follow. I want you to stick with me, listen to the text and the connections very carefully, investigate yourself, then comment in the comment section. Do not come to a outward comments. Do not see, just simply see the display and come to it. See the depth, listen to the essence, get the essence, see the depth, understand the mystical meanings behind it and come to a conclusion. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம் யாத்திராகமம் 12:21 முதல் 28. எக்ஸோடஸ் சாப்டர் 12 21 to 28. யாத்திராகமம் 12:21 முதல் 28 வாசிக்க கேட்போம். அப்பொழுது இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும், நீங்கள் உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசல் படியை விலகி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஆமென். அல்லேலூயா. 22வது வசனம் மட்டும் கொஞ்சம் திரும்ப வாசிங்க. ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். And you shall take a bunch of hyssop, dip it in the blood that is in the basin, and strike the lintel and 2 doorsteps with the blood that is in the basin. And none of you shall go out of the door of this house until morning. Hallelujah. இன்றைய செய்தியின் தலைப்பு ரிச்சுவல் ஆஸ் a மீனிங். சடங்குகளுக்கு ஒரு காரணம் உண்டு. ரிச்சுவல் ஆஸ் a மீனிங். சடங்குகளுக்கு ஒரு காரணம் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ரிச்சுவல் ஆஸ் a மீனிங். சடங்குகளுக்கு ஒரு காரணம் உண்டு. கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பேசவிருக்கின்ற காரியத்தில் உள்ள ஆழங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும் உண்மையான சத்தியத்தை அறியவும் நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஷலோம் 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 ஷலோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு பரபரப்பான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா சடங்கு. அந்த வார்த்தையை கேட்டாலே கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஆயிரும்? லேகியோன் மண்டையில் ஏறிடும். ஆமாவா இல்லையாங்க? சடங்குன்ற வார்த்தை கேட்டாலே நமக்கெல்லாம் ரொம்ப ட்ரிகர் ஆகும். அது மாபெரும் குற்றமாகும். ஆமாவா இல்லையா? சடங்கு செய்கின்ற இடத்திற்கே நாம் செல்ல மாட்டோம். இதில் எப்படி சடங்கை பற்றி நம்ம யோசிக்கிறது? அதெல்லாம் யோசிக்கவே கூடாது அப்படின்னு பேசக்கூடிய நம்ம முதல்ல ஏன் சடங்குன்னு ஒன்று உருவாக்கப்பட்டது, அதன் காரணம் என்ன, அதன் பின்னாடி உள்ள உண்மை என்ன, இதனால் என்ன பலன் கிடைக்கிறது என்று அறியாமல் நாம் இன்று செய்கின்ற தவறு என்னன்னா, சடங்குகளையும் சடங்கு செய்கிறவர்களையும் கண்டு வெறுப்பு கொள்றோம். என்ன காரணமே தெரியாம எப்படிங்க நீங்க வெறுப்பு கொள்ள முடியும்? இன்னைக்கு வினோத் அண்ணன் ஒரு தவறு செஞ்சிருக்காரு. என்ன தவறுனே தெரியாம நீங்க கோவப்படுறது நியாயமா சொல்லுங்க? கிடையாது. கேட்கணும். அவர் பக்கம் என்ன தரப்புன்னு கேட்டாதான் தப்பு செஞ்சிருக்காரா சரியா செஞ்சிருக்காரா அவர் கண்ணோட்டம் என்னன்னு தெரியும். எதுவுமே தெரியாம இன்னைக்கு நம்ம வினோத் பார்க்கறதுக்கே எப்படி இருக்காரப்பா, இவர் தான்ப்பா குற்றவாளி அப்படின்னா தவறு யார் மேல சொல்லுங்க? நம்ம மேல.
அது மாதிரி இன்னைக்கு எதுக்கு கண்டுபிடிச்சாங்க, இதனால என்ன நடக்குது, தேங்காவையும் மாங்காவையும் உடைக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதனுடைய அர்த்தமும் அதனுடைய பின் விளைவும் நமக்கு புரியும். எதுவுமே புரியாம சடங்கை பார்த்தாலும் கோவம் வருது, சடங்கு செய்கிறவங்கள பார்த்தாலும் நமக்கு கோவம் வருது. நம்மளை இன்னைக்கு என்ன தேவன் சொல்லி அனுப்பியிருக்கிறார்? அன்பு செலுத்த சொல்லி அனுப்பியிருக்கிறார். நம்மளை சபிக்கிறவனை என்ன பண்ண சொல்லியிருக்கார்? சபிக்கிறவனை ஆசீர்வதிக்க சொல்லியிருக்காருங்க. நம்மள்கிட்ட எதிரியா இருக்கவனா அன்பு செலுத்த, எதிரி சபிக்கிறவன் இவன் மோசமான கேட்டகரி, அவனே அன்பு செலுத்துன்ற போது சடங்குகள் செய்கிறவங்கள நம்ம என்ன செய்யணும்? சொந்த சகோதரர்களை போல நடத்தணும். ஆனால் இன்னைக்கு நம்ம வெறுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வெறுப்பை காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே நடந்ததுன்னா, இதெல்லாம் ஏன் கண்டுபிடிக்கப்பட்டது, எதனால் கண்டுபிடிக்கப்பட்டது, இதை வைத்து என்ன செய்கிறாங்கன்றத புரியாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளோ கோபம் வருது. இன்னைக்கு அதை பேச போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்களா மற்ற மதங்களில் மட்டும்தான் சடங்கு இருக்குன்னு? கிறிஸ்தவத்தில் இல்லையா என்ன பாஸ்டர்? இருக்குது, ஆர்சியில் இருக்குது, பெண்டிகாஸ்ட்லையும் இருக்குது. நான் சுட்டி காமிக்கிறேன். ஆமேன். இப்போ என்ன ஆமேனே வரல? நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். யாரையும் நான் இங்கே வந்து துப்பாக்கி முனையில் நிறுத்தலையே, எல்லாரும் பயந்து போயிருக்கிறதுக்கு. ஆமேன். இப்போ யாத்ராகம பகுதிக்கு வந்திருக்கோம். அங்கே மிகப்பெரிய ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு, விடுதலைக்கான போர். பார்வோனுக்கும் மோசைக்கு இடையே போர் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே போர் எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, நீயா தேவனா அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. அவன் தேவனையை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு இறங்கிட்டான் பார்வோன். உங்க தேவன் என்ன பெரிய ஆளா, உங்க தேவனா எங்க தேவனான்னு பாத்துருண்டா அப்படின்னு அந்த அளவுக்கு சண்டை போயிடுச்சு. அப்போ 10 வாதைகளை தேவன் அனுமதிக்கிறார். அப்பதான் அவனுக்கு புரியும் தேவன் யாருன்றது. உண்மையான தேவன் யாருன்றதை காமிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அனுமதிக்க வேண்டியது அவசியம். நம்ம சொல்றோம்ல, இன்னைக்கு அழிவை தேவன் ஏன் தர வேண்டும்? படைச்சதும் தேவன், அழிவை தரத. இன்னைக்கு ஒரு 2-3 யங்ஸ்டர்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துட்டு ரொம்ப அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, படைக்கிறதும் தேவன், அழிக்கிறதும் தேவன், இதுக்கு எதுக்கே தேவன் அப்படின்னு பேசுறானுங்க. சில நேரம் அதர்மங்களை அழிப்பதற்கு அழிவுகளை தேவன் அனுமதித்து தான் ஆக வேண்டும். இதுவே மாறப்படாத சத்தியமாகும். அதர்மம் அழிய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்துதான் ஆக வேண்டும். இன்னைக்கு நீங்கங்க ஒரு சின்ன ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. பிள்ளைக்கு ஒரு விஷயத்த சொல்றீங்க, 3 தடவை சொல்றீங்க, 4 தடவை சொல்றீங்க, கேட்கலன்னா டக்குன்னு என்னங்க பண்றீங்க? பளிச்சுன்னு கொடுக்குறீங்களா இல்லையா? கொடுக்குறோமா இல்லையா? இன்னைக்கு நம்ம அப்பதான் கேட்கும். செய்யறோமா இல்லையா? செய்யறோம். பளிச்சுன்னு ஒன்று கொடுத்தாதான் அது கேட்குது. இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு தெரியுது. கை வைக்காதன்னு சொன்னா அவன் வச்சுக்கிட்டே இருப்பான். தப்புன்னு ஒன்று கொடுத்து இனி வைக்காதன்னா அதுக்கப்புறம் அவன் தொடவே மாட்டான் அதை. ஆமாவா இல்லையா? அது மாதிரி மனுஷர்கள் அதர்ம வழியில் செய்ய போகும்போது தேவன் ஆட்களை அனுப்பி சொல்லி பார்ப்பார். வேண்டாம், செய்யாத, பண்ணாத. கேட்காத பட்சத்தில் அதை அழிக்கணும் அப்படின்னா அழிவை அவர் அனுமதிச்சு தான் செய்வார். இது மாறப்படாத சத்தியம். பைபிளில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்கு. அல்லேலூயா. அப்போ 10 வாதைகளை அனுமதிக்கிறார். தேவன் யாருன்னு காமிக்கணும், மக்களை விடுதலை செய்யணுன்றதுக்காக அனுமதிக்கிறார். அதுல 10வது வாதை இருக்கு பாருங்க. அதை தான் இப்போ நம்ம படித்தோம். என்ன அப்படின்னா, தேவன் சங்கார தூதனை அனுப்புவேன், பிள்ளைகள் அனைவரையும் நான் கொன்று விடுவேன். அப்படி செய்யும் பொழுது சங்கார தூதனுக்கு வித்தியாசம் தெரியாது. நீ என்ன பண்ணுங்க, தேவனுடைய பிள்ளை நீங்க இஸ்ரேல் நாட்டுக்காரன்னு காமிப்பதற்காக என்ன செய்யணுமா? ரத்தத்தை நிலைக்காலில் பூச சொல்லி. எங்க வாசிங்க, 21, 22 இருந்து வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது மோசே 21 இருந்து 23 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த ரத்தத்தை காணும் பொழுது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசல் படியை விலகி கடந்து போவார். அல்லேலூயா. இதுதாங்க
அதாவது இந்த தீங்குல, மாபெரும் தீங்குல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா இவ்வாறு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும்னு தேவன் மோசேட்ட சொல்றார். மோசே மக்கள்கிட்ட சொல்றார். என்ன அப்படின்னா, பஸ்கா பண்டிகைக்கான ஆட்டுக்குட்டியை வெட்டி அந்த ரத்தத்தை கொண்டு என்ன செய்யணுமா, நிலைக்காலில் பூசணுமா, மேலையும் பூசணுமா, சைடலையும் பூசணுமா. அப்போ சங்கார தூதன் கடந்து வரும்போது, ஓ இது தேவனுடைய பிள்ளைகள்னு அறிந்து கொண்டு அவன் கடந்து போயிடுவான். இப்போ இந்த ஃபெஸ்டிவல் ஃபர்ஸ்ட் நடக்குது எகிப்தில். அதனால தான் அதோடைய பேர் பாஸ் ஓவர். அவன் வருவான், இது தேவனுடைய பிள்ளைகள் தெரிஞ்சோடனே பாஸ் ஓவர், பாஸ் பண்ணி போயிடுவான். அதுதான் பாஸ் ஓவர். அல்லேலூயா. சொல்றது புரியுதாங்க? பாஸ் ஓவர் வருவான், இது தேவனுடைய வீடுன்னு தெரிஞ்சோடனே அப்படி பாஸ் பண்ணி போறான்ல, அதனால பாஸ் ஓவர் அது பேர். பஸ்கா பண்டிகை. இப்போ மாடர்ன் ஏஜ்னால சில பேர் அதை பின்பற்றுவது இல்லைனாலும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஜூவிஷ் மக்கள் இன்னைக்குமே பஸ்கா பண்டிகை அன்னைக்கு கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் பூசுறது வழக்கமாக இருக்கு. ஹலோ, கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் பூசுறது என்னவா இருக்கு, வழக்கமாக இருக்கு. இப்போ இந்த மாபெரும் தவறுல இருந்து தப்பிப்பதற்கு ஒரு செயல் தேவைப்படுதுங்க, ஒரு ஆக்ஷன். என்ன ஆக்ஷன்? ஆட்டை அடிச்சு அதோடைய ரத்தத்தை எடுத்து தேய்க்கணும். இது ஆக்ஷன். ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். இது இப்போ பழங்காலமா செஞ்சுட்டு வராங்க, இப்பயும் கொஞ்சம் பேர் செய்யறாங்க. இப்போ இதுக்கு பேர் என்னங்க? பழங்காலமா மாறாம பஸ்கா பண்டிகை அன்னைக்கு இதை தான் செய்யணும்னு செய்யறதுடைய பெயர் என்னங்க? சடங்கு, ரிச்சுவல். ரிச்சுவல், சடங்கு. எல்லா வருஷமும் ஆட்டோடைய ரத்தத்தை கொஞ்சத்தை எடுத்து நிலைக்காலில் பூசி அவர்களுக்கான நம்பிக்கை. ஏன்னா சொல்லப்பட்டது வேதத்தில் அப்படி. பஸ்கா பண்டிகை கொண்டாடும் பொழுது என்ன செய்யணுமா, இதை செய்ய வேண்டும் என்பது முறை, பேசப்பட்ட முறை. பஸ்கா பண்டிகை அன்னைக்கு இப்படி செய்யணுன்றது முறை, எழுதப்பட்டது, சொல்லப்பட்டது. அதனால இன்னைக்கும் சில பேர் செஞ்சுட்டு வராங்க. இதன் பெயர் சடங்காகும். வேதத்தில் சடங்கே இல்லைன்னு சொன்னோம் பாருங்க. நீங்க இது யாத்திராகமத்தில் இது ஆரம்பிக்குதா, லேவிய ராகமெல்லாம் படிங்க, முழுசும் சடங்கு தான். அதை லேவிய ராகம்னு வச்சதுக்கு பதிலாக சடங்கின் புத்தகம்னு வச்சிருந்துருக்கலாம். என்னைய கேட்டிங்கன்னா ஃபுல்லும் சடங்கு. ஒருத்தன் தீட்டுன்னு ஆயிட்டுனா என்ன செய்யணும், ஒருத்தன் தன்னுடைய பங்கை எப்படி தேவனுக்கு செலுத்தணும், அதுக்கெல்லாம் அவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா அவ்வளோதான், சர்ச்சைக்கே வரமாட்டீங்க. நம்ம காலையில் 6 மணிக்கே நம்ம 7 மணிக்கு தான் அட்டெண்டன்ஸ் போடுறோம். 7 o'clock ஷார்ப்பு, ஸ்ட்ரைட் டு மெசேஜ். ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்லாம் நாங்கள் எப்போவும் தியானத்தில் தான் இருக்கோம் பாஸ்டர். அதனால் 8 மணிக்கு நீங்கள் சடங்கெல்லாம் பின்பற்றுனீங்கன்னா அவ்வளோதான், காலி. ஏன்னா அப்படி இருக்குது. லேவியராக வேணால் ஃப்ரீயாக இருக்கும் போது படித்து பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் சடங்கு. எப்படி இருக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், என்ன பேசணும், என்ன சொல்லணும், எப்படி மதிக்கணும், யார் இடத்துக்கு போகணும், சபைக்குள்ளே யார் முன்னாடி பிரவேசிக்கணும், யார் பின்னாடி எல்லாம் இருக்குது. சடங்கு சடங்கு. நம்ம கேட்குறோம்ல, கிறிஸ்தவத்தில் சடங்கே இல்லை, இந்துக்கள் மட்டும்தான் செய்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் நிறைய இருக்கு, நம்ம படிக்கலை, அதனால தெரியலை. இப்போ சடங்குங்க. நம்ம உடனே சொல்லுவோம், பாஸ்டர் இயேசுநாதர் வந்தார், அனைத்தையும் உடைத்தார், சடங்கு எல்லாத்தையும் உடைச்சார், வார்த்தையை மெய்யின்னு பேசிட்டு போயிட்டார். ஆமாவா இல்லையாங்க? 100க்கு 100 உண்மை. அதாவது இயேசுநாதர் வந்தாரு, ஐயா பொருளெல்லாம் வச்சு நீ ஒன்றும் பண்ணாத, வார்த்தையே சால சிறந்ததுன்னு சொல்லி வார்த்தையுடைய முக்கியத்துவத்தை தாங்க 3.5 வருஷமும் பேசுறாரு. வார்த்தை எவ்வாறு பேச வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும், அதை பேசினால் என்ன கிடைக்கும்னு செஞ்சும் காமிக்கிறார். வார்த்தையோட முக்கியத்துவத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார். அதுலயும் சொல்றார் யோவான் 10ல், இந்த வார்த்தையானது நான் பேசுவதல்ல, என்னை அனுப்பின பிதாவானவர் பேசுகிறார்னு சொல்லுகிறார். ஆமென். இந்த வார்த்தை என்னோடது கிடையாது. The words I am speaking is not from me. அதுதான் அவருடைய statement. The words I am speaking, the statement I am putting out is not my responsibility but from my father who sent me என்றார். யார் என்னை அனுப்பினாரோ அவர் இந்த வார்த்தைகளை பேசுகிறார், நான் வெறும் கருவியாக செயல்படுகிறேன் என்பதுதான் அதனுடைய பொருள். மிக தெளிவா வார்த்தையுடைய அற்புதத்தை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், ஜெபம் என்பது எப்படி இருக்க வேண்டும், எல்லா வார்த்தையின்படி தான் இருக்கு. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் 4 பகுதியில் எங்கேயாவது சடங்குன்னு பார்த்துருக்கீங்களா? தேவன் எங்கேயாவது சொல்லியிருக்காரா போய் சர்ச்சுக்குன்னு இப்படி நிற்கணும், 3ஆம் முக்கில் நின்று இப்படி ஜெபம் பண்ண? அதெல்லாம் கிடையவே கிடையாது. எவன் ஒருத்தன் தள்ளி இருந்து சடங்கு பண்ண முடியாமல் உண்மையாக ஜெபம் பண்ணுறானோ அவனை தான் மெய்ப்படுத்தி தேவன் பேசியிருக்கார். ஆமாவா இல்லையாங்க? ஆமே. அப்படி பேசிட்டு இருந்த சமயத்தில் இப்போ எனக்கு என்ன கேள்வினா, வார்த்தையே முக்கியம் இருக்கிற இடத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் வாரம் ஏன்
கம்யூனியன் மேற்கொள்ளணும். நான் கேட்குற கேள்வி புரியுதா? வார்த்தை இன்னைக்கு பெருசாகிவிட்டது. வார்த்தை தான் முக்கியம்னு தெரியுது. மரணமும் ஜீவமும் எதில் இருக்கு? நாமின் அதிகாரத்தில் இருக்கு. பேசினா எல்லாம் இது மூலியமா நடக்குது, பேசினா எல்லாம் உருவாகுது. அப்படின்ற சமயம் நம்ம ஏன் இன்னைக்கும் கம்யூனியன் எடுத்துட்டு வரோம்? கம்யூனியன் எதை கொண்டது? இரு பொருட்களை கொண்டது. கொஞ்சம் நியாயமா பேசும். ரத்தமும் சதையும்லாம் பசப்ப வேண்டாம், நேரடியாக பேசும். பிரெட் பாஸ்கெட்டில் வாங்கின பிரெட்டும் பத்மாவில் வாங்கின வைன் ஜூஸும் தானே சர்ச்சுக்கு கொண்டு வரோம். கொண்டு வரோமா இல்லையா? நீ வேறு கடையில் வாங்குறீங்களா ஆண்டி? ரைட், ஓகே, வேறு கடையில், உங்கள் சர்ச்சுக்கு உங்கள் கடையில், ஓகே, அது உங்கள் இஷ்டம், உங்கள் விருப்பம். கொண்டு வந்து வாரம் ஜெபம் பண்ணி சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னோட சரிமா இருக்கிறது அப்படின்னு அவர் ஒரு வசனத்தை, அது ஒரு ப்ரொசீஜர் இருக்கா இல்லையா? கம்யூனியன் சொன்னோடனே நீங்கள்லாம் முட்டி போடுவீங்க. இங்கே உடனே அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அவர் சோத்திரம் பண்ணி பிட்டு நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள். கரெக்டாக யார் எந்த பாஸ்டர் கொஞ்சம் கரகரன்னு பேசுவாரோ அவர்கிட்ட இதை கொடுத்துருவோம். அப்போ தான் பயத்தோடு அந்த கம்யூனியன் ரெடி ஆகும். அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்ட்ரோ கொடுப்பார். பந்திக்கு ஆயத்தமாவோம், அதிலே காலி ஆயிடும். எல்லா பாவமும் அப்படி முன்னாடி வந்து விழுந்துரும் தொத்துன்னு. ஆஹா, உடனே அவர் வாசிப்பார். அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, நீங்கள் இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது ப்ரொசீஜர். வாசிச்சு முடிச்சோடனே ஒரு 2 பேர் அப்படியே தூக்கிட்டு வராங்க, இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக மாறுவதாக அப்படின்றது நம்ம பெண்டகோஸ்டோடைய வழக்கம். ஆர்சி வழக்கம் தெரியுமா? போய் என்னங்க நீங்களாம் பார்த்ததே இல்லையா? நான் என்னவோ காமெடி பண்ணுற மாதிரி, இதுதான் உண்மையிலேயே நடந்துக்கிட்டு இருக்கு. சாமியார் மார்கிட்ட போய் என்ன செய்யணும் அப்படின்னு வாங்கிட்டு வரணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போ ஒவ்வொன்றையும் தனியாக கொடுக்கறதுக்கு முக்கிய நான் வாயில் வச்சிடுறேன் அப்படின்னு அவங்க ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க. முக்கி இப்படி வாயில் வச்சுருவாங்க, தனித்தனியாக வேண்டாம், அப்படியே இது பண்ணி வச்சுருவாங்க. உடனே வாங்கிட்டு அப்படியே பக்தியாக அப்படியே வருவோம். ஆமாவா இல்லையா? இது ப்ரொசீஜர். இப்போ வாரம் இதை செஞ்சுட்டு வரோமே, இது பேர் என்னங்க? இது சடங்குக்கு கீழே வராதா? கேட்க வரதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கேளுங்க முதல்ல. இதுவும் சடங்காகும். ஏன் இன்னைக்கு வசனம் தான் மெய்யின் பேசுன நம்ம கம்யூனியன் ஒரு நேரத்தை அறிவிச்சு இயேசுவின் ரத்தத்தினாலையும் அவருடைய சரீரத்தினாலையும் நான் இப்போ முழுசிலும் புது சிருஷ்டி ஆக்கப்படுகிறேன்னு சொன்னா அது உண்மையா பொய்யாங்க? நடக்குமா நடக்காதா? அதை மட்டும் சொல்லுங்க. இப்போ நம்ம எல்லாரும் இப்போ கம்யூனியன் அறிவிக்கிறேன், பொருள் எதுவும் எடுக்காம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் உட்கொண்டேன், எனவே நான் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டேன் சொன்னா நடக்குமா நடக்காதா? அவசியம் நடக்கும். ஆமாவா இல்லையா? அவசியம் நடக்கும். வார்த்தையை பேசிட்டோம், அவரை ரத்தத்தை கிளைம் பண்ணிட்டோம், ரத்தத்தினால கழுவப்பட்டோம்னு நன்றியும் சொல்லிட்டோம், அப்ப நடந்தது தானே. ஆனால் ஏன் ஒரு பொருளை சார்ந்து இருக்க வேண்டும்? இன்னைக்கு வருஷம் என்ன? 2025. 2000 வருஷம் முன்னாடி பண்ணாங்கன்னா அது வேற. 2025 வந்தும் இன்னைக்கு நம்ம ஒரு பிரெட்டையும் ஒரு வைனையும் நம்பி இருக்கிறோமே, அப்போ அது சடங்கு கிடையாதா? அதுவும் சடங்காகும். இப்போ ஒரு கேள்விக்கு வரும். இப்போ ஏன் இந்த சடங்கு உருவாக்கப்பட்டது? சடங்கு ஏன் உருவாக்கப்பட்டதுன்னு பேசுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். நீங்க மாம்சத்தினால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆமாவா இல்லையா? ஆம்ன்றவங்க ஆமேன், இல்லைன்றவங்க இல்லை. ஓகே, தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள். ஆனால் இந்த உலகத்தில் பிரவேசிக்க உங்களுக்கு என்ன தேவை? மாம்சம் தேவை. மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மாம்சம் தேவை. இப்போ தேவனிடத்திலிருந்து உங்கள் ஆத்மா வருது, அதுக்கு 9 கனிகள் இருக்கு. இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரியும். மாம்சத்தில் இருக்கிறதுனால மாம்சத்துக்கான கஷ்டம், துக்கம், சோகம் இதெல்லாம் இருக்கு. இப்போ இதில் இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய காரியம், பூலோகத்தில் உள்ள காரியம் ரெண்டும் சேர்ந்து செயல்படுதுங்க. இப்போ செயல்படுத்தும் போது இந்த மாம்சம் எதனால் ஆனது? மண்ணினால் ஆனது. மண்ணினால் ஆனது. அப்போ இந்த ரெண்டுக்குள்ளேயும் டாமினன்ஸ் எது ஜாஸ்தி பண்ணுதுன்னா பாடி ஜாஸ்தி டாமினேட் பண்ணுது. சொல்ல வருது புரியுதா? ஆவியும் ஆத்மாவும் செயல்படக்கூடிய ஒரே ஒரு பகுதி என்ன அப்படின்னா விசுவாசம். ஆனால் மாம்சம் செயல்படுறதுக்கு 5 உறுப்புகள் இருக்கு, 5 சென்சஸ் இருக்கு.
5 சென்சஸ் மூலியமா செயல்படுறதுனால அதோடைய டாமினன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. சொல்ல வருது புரியுதா இல்லையாங்க? இன்னைக்கு வசனம் மூலியமா கேட்டு நம்புறது வேற, கையில வாங்குறது வேற. எது நம்ம ஜாஸ்தி நம்புறோம் இன்னைக்கு? கையில வாங்குற, கண்ணால பாக்குறதையா இல்ல காதால கேட்கறதையா? இப்ப காலம் மாறி போயிடுச்சு, காதால கேட்கறதா நம்புறாங்க, அது வேற. கண்ணால் இப்ப நான் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். இன்னைக்கு காலம் அப்படி ஆயிடுச்சு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிசிக்கலா நம்ம கண்ணு முன்னாடி சென்ஸ் மூலியமா டச் பண்ணி பார்க்கறத தான் ஜாஸ்தி நம்புறோமே தவிர சொல்ற வார்த்தை நமக்குள்ள செயல்பட மாட்டேன்டு. ஆமாவா இல்லையாங்க? அட சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? அப்படி இருக்கும் போது நம்ம இன்னைக்கு எல்லா வார்த்தையில தான் மரணமும் ஜீவனும் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்படி இருந்தும் நம்ம இன்னும் அதை நம்புறதுக்கு கஷ்டப்படுறோமா இல்லையா? கஷ்டப்படுறோமா இல்லையா? வசனம் இருக்கு, 66 புத்தகங்கள் இருக்கு, பேசுறோம், வார வாரம் தியானம் பண்றோம், டெய்லி காலையில வசனம் சொல்றோம். வசனம் சொல்லியும் இன்னும் நம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வார்த்தையா இருக்கு, ஆவிக்கும் ஆத்மாக்கும். அதுல என்ன, ஆவி ஆத்மாவும் செயல்படணும்னா அதுக்கு விசுவாசம்னு ஒரு பொருள் தேவை. ஆனா இந்த மாம்சம் நம்புறதுக்கு என்ன தேவைப்படுதா? கண்ணு முன்னாடி பார்த்தா போதும், நம்பிரும் மாம்சம். ஆமே. விசுவாசம்ன்றது உள்ள இருந்து புறப்படுகின்ற காரியம், வெளியில இருந்து வராது. அதனால அது கஷ்டமா இருக்கு. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கின்றோம்னு ஒரு வார்த்தை இருக்கு. தரிசனம் இல்லாம விசுவாசித்து நடப்பது என்பது மிக கடினமான காரியம். அதனால நம்ம கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம மாம்சத்தை இன்னைக்கு ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். மாம்சம் ஈஸியா நம்பிடுது. அதனாலதான் உங்க மாம்சம் சொல்ற இச்சை, காம விகாரங்கள், களியாட்டுகள், பொய், தீட்டு, பொறாமை, இது எல்லாம் ஜாஸ்தி இருக்கு நம்ம 9 கனிகளை விட. அதனாலதான் நம் யுத்தங்கள் எதுக்கு ஏற்றவையா இருக்கிறது? ஆவிக்குரிய காரியங்களை நிர்மூலமாக்குறவையா இருக்கின்றது. மாம்சத்துக்கு ஏற்றவை கிடையாது, ஆவிக்குரிய காரியங்கள். நம்ம ஆவிக்கும் நம்மளுடைய மாம்சத்துக்கும் தான் யுத்தம்ன்றது வேதத்தில் தெளிவா பவுல் எழுதியிருக்கார். ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஓகே. இப்போ வார்த்தை இவ்வளவு முக்கியமா இருக்கும் போது முதல்ல வார்த்தை பேசினா எல்லாம் நடக்குதுங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. இப்போ வார்த்தை பேசுவதற்கு முன்பாக முதல்ல எங்க உருவாக்கப்படுது? சிந்தையில உருவாக்கப்படுது. ஆமாவா இல்லையா? முதல்ல சிந்தை, ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. அதை கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு அறிஞ்சு கரெக்டா வார்த்தையா பேசுறோம் நம்ம. ஆமாவா இல்லையாங்க? பேசுறோமா இல்லையா? இப்போ ரெண்டுமே, சிந்தை வார்த்தை ரெண்டுமே ஆத்மாவோடு கனெக்ட் ஆயிருக்கு, ஆவியோடு கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா மாம்சம் அப்படி கிடையாது. நம்ப மாட்டீங்களா? இங்க பாருங்க, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், இதுதான் ஸ்டேட்மெண்ட். வாயை மூடிட்டே சொல்லி பாருங்க, உங்களுக்கே கேட்கும். கேக்குதா? உள்ளுக்குள்ள சத்தம் கேக்குதா? கேக்குதா இல்லையாங்க? இப்போ வாயை திறங்க. அதுக்குன்னு இருக்கீங்க, வாயை சொல்லுங்க. ரொம்ப கடமை உணர்ச்சியா இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், வாயை மூடி சொல்லி பாருங்க, உள்ள கேக்குதுல்ல சத்தம்? ஆமாவா இல்லையா? இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. சில சொல்ல முடியாத சொற்கள் எல்லாம் வாய்க்குள்ள அடக்கி சொல்லிடுறீங்களா இல்லையா? சொல்றீங்களா இல்லையா? யாரையா திட்ட முடியாத சூழல், ஆனா திட்டி அவனு மனசு துடிக்குது. என்ன செய்யறோம்? வாயை மூடிட்டே நல்லா இருப்பாளாவ, மனசு பேசும் பாருங்க, நாசமா போயிடுவா, இவெல்லாம் உருப்பிடுவாளா, அப்படியா இப்படியா அப்படியா, உள்ள 1000 பேசும். வாயிலிருந்து வருவது சந்தோஷமா இருங்க சிஸ்டர். வருதா இல்லையா? வருதா இல்லையாங்க? உள்ளுக்குள்ள பேச முடியுது. ஆனா குரல், அந்த வார்த்தை பிறருக்கு அடைய வேண்டும்னா நமக்கு என்ன தேவைப்படுது? ஒரு கருவி, நாவு. அது தேவைப்படுது. அது இருந்தாதான் குரல் வெளியில வருது, பேசுறது பிறருக்கு கேட்குது, அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. எல்லாரும் வாய மூடி உங்களுக்குள்ளே பேசுங்க, உங்களுக்குள்ளது எனக்கு கேட்கணும்னா எப்படி? இப்போ நான் எங்க அம்மாட்ட என்ன சொன்னேன்? புரியல. இப்படி உலகமே நடந்தா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். குணா கமலஹாசன் மாதிரி தான் போகணும் எல்லாம். ஆனா இன்னைக்கு சொல் பேசி பிறர்கிட்ட இருந்து வரணும் அப்படின்னா என்ன தேவைப்படுது? நாவு தேவைப்படுது. இப்போ
இந்த வார்த்தை பரிமாற்றங்கள் இது எல்லாம் ஆவியை சேர்ந்தது, ஆனால் அதை செயல்படுத்த வேண்டியது மாம்சத்தை சேர்ந்தது. சரியா நான் சொல்ல வர்றது? இப்போ அதனால தான் இந்த டாமினன்ஸ்ன்றது ஜாஸ்தி இருக்கு. ஸ்பிரிட் அண்ட் சோலை பாடி டாமினேட் பண்ணுது. மாம்சம் கொஞ்சம் ஒரு படி மேலே இருக்கு. ஏன்னா உலகத்தில் இருக்கோம், உலகத்தினால் உண்டாக்கப்பட்ட, உலகத்தினுடைய மண்ணினால் உண்டாக்கப்பட்டிருக்கோம். அதனால அதோடைய கை ஒரு கை மேலே இருக்கு, அதோடைய டாமினன்ஸ் கொஞ்சம் மேலே இருக்கு. ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். இப்போ ஜோயல் இருக்காப்ல. ஜோயல் வாங்க. ஜோயல் புரியுற மாதிரி நம்ம சொன்னாதான் புரியும். வார்த்தையை சொன்னா நம்புறாரா, பொருளா கொடுத்தா நம்புறாரான்னு பார்ப்போம். பாருங்க, ஜோயல் நாளைக்கே ஒரு 10 லட்சம் உனக்கு வரும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பாதி பேருக்கு ஆமேன் வரல. இது சாத்தியமற்ற காரியம், இது உசிதமற்ற காரியம் அப்படின்னு உட்காந்துருக்கோம் நம்ம. ஆமாவா இல்லையா? ஜோயலே பாருங்க, பாதி முக சிரிப்பு தான் இருந்தது. ஓகே பாஸ்டர், விசுவாசத்தில் அது நல்லது. 10 லட்ச ரூபாய்க்கான செக்கு, இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு செக்கு. இந்தா ஜோயல், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். பாருங்க, பல்லு தெரியுற மாதிரி சிரிக்கிறாரு. பார்த்தீங்களா? ஒரே வார்த்தையை தான் 2 தடவை யூஸ் பண்ணேன், ஆனால் என்ன பயன்பட்டது இங்க? வார்த்தையா பேசினதை விட பொருளா கொடுத்தோன்னு என்ன ஆயிடுச்சு? ஜோயலுக்கு நிச்சயம் கிடைச்சிருச்சியா, செக்கே கையில் வந்துருச்சு அப்படின்னு ஜோயல் சந்தோஷத்தை பார்த்தீங்களா இல்லையா? இப்போ கணக்கு போட ஆரம்பிச்சிருப்பார். 10 லட்ச ரூபாய்க்கு என்ன செய்யலாம், கையில் செக்கு வந்துருச்சு. வித்தியாசம் தெரியுதா? வாயால் வார்த்தை சொல்லி நம்புறதுக்கும் பொருள் கொடுத்து நம்புறதுக்கும். சரி, இது இப்படி இது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஜோயல், உங்க வீட்டில் ஒரே பேயை நடமாட்டமா இருக்குன்னு நீ சொன்னில்ல, நீ என்ன பண்ண? வீட்டுக்கு போய் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, இந்த வார்த்தையை சொல்லிட்டு படு, ஒன்று செயல்படுத்த. இப்போ ஜோயல் நம்பி போவார், வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போய் சொல்லுவார். சொன்னாலும் ஒரு பயம் இருக்கும், ஏறி கூச்சி வந்துருச்சுன்னா நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் ஒருத்தர் இல்லையே ஜோமனி நடக்கிறதுக்கு அப்படின்னு படுத்திருக்கும் போது டொக்குன்னு ஆஸ்பெஸ்டாஸில் ஒரு கல் விழுந்தோடனே கொலை நடுங்கிடும். ஆஹா, வார்த்தை வேலை செய்யல. இப்போ ஜோயல் என்னை நோக்கி ஓடி வராப்ல, பாஸ்டர் நீங்க சொன்ன வார்த்தை வேலை செய்யல, எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க, அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. நான் வார்த்தையை சொல்லி பார்க்குறேன். ஐயா, யாக்கோபு மந்திரவாதம் இல்லை, நீ சிங்கத்தின் மேலே மிதிப்பாய், சர்ப்பங்களை மிதிப்பாய், தேள்களை மிதிப்பாய், எவ்வளோ சொன்னாலும் ஜோயலுக்கு ஏற மாட்டேங்குது. அட சும்மா இருங்க பாஸ்டர், வார்த்தையை வச்சு ஒன்றும் செய்ய முடியல, ஆனால் எனக்கு உதவி செய்யுங்க, பேய் நடமாட்டம் தாங்க முடியல. நான் என்ன பண்ணுறேன், இவ்வளோ சொல்லியும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் கொஞ்சம் எடுமா ஜோயல். எங்கள் வீட்டு டேப்பில் பிடிச்ச பாட்டிலு இது, கடையில் வாங்கின வாட்டர் பாட்டிலு. இதை வச்சு போதாக அப்படின்னு ஜோயல் கையில் கொடுத்துட்டேன். கொடுத்து வீட்டு சுற்றி தெளிச்சுட்டு படுமா, ஒன்றும் உன்னை அண்டாது அப்படின்ற. சிரிப்பை பார்த்தீங்களா? அப்போ அப்படி தெம்பு அப்படி டப்புன்னு 2 அப்படி ஏறி வீட்டுக்கு போவாப்புல, வீட்டை சுற்றி இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு தெளிப்பாப்புல. பேய் இருக்கா இல்லையா, வந்துச்சா வரலையா கவலையே கிடையாது. தூங்குனா அப்படி ஒரு தூக்கம் அன்னைக்கு நைட்டு. ஏன்னா என்ன செஞ்சிட்டோம், ரத்தத்தை ஜோமணி கொடுத்து தெளிச்சு விட்டாப்புல. அதனால ஒன்றும் அண்டாதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. வந்து நிம்மதியா படுத்து தூங்கிட்டாரு, ஒன்றும் வரவும் இல்லை. இப்போ சொல்லுங்க, நான் கொடுத்த வாட்டர் பாட்டில் வேலை செஞ்சிச்சா, இல்லை வாட்டர் பாட்டில் ரத்தமா மாறினுச்சு நம்பி தெளிச்சுட்டு நிம்மதியா தூங்கினா அவனுடைய விசுவாசம் செயல்பட்டுச்சா? விசுவாசம் செயல்பட்டுச்சு. இப்போ ஜோயல் எந்திரிச்சு என்ன தெரியுமா பண்ணுவாரு, நம்ம வசனம் சொன்னா வேலை செய்யல, ஆனா பாஸ்டர் ஜோமணி கொடுத்தாரு பாரு ஒரு வார்த்தை, அந்த தண்ணி பாட்டில் அப்படின்ட்டு ஜோயல் மனசுல என்ன வந்துடும், பாஸ்டர் வல்லமையான பாஸ்டர், மகத்துவம் நிறைந்த பாஸ்டர், அக்கினியா இருக்கிற பாஸ்டர்னு சொல்லி அவன் மனசுல என்ன பண்ணிடுவான், விசுவாசத்தை பார்க்கறத விட்டுட்டு பாஸ்டருக்கு பெரிய கோபுரம் எழுப்பிடுவான். அப்புறம் எங்க போனாலும் எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுப்பான், எங்க பாஸ்டர் வல்லமையான பாஸ்டர். நீங்க பார்த்ததெல்லாம் இல்லையா, பேனர்லாம் பார்த்ததில்ல? நம்ம சர்ச்சிலே வைப்போமே, அற்புத வல்லமை நிறைங்கிய போதகர் டேஷ் டேஷ் டேஷ், பேர் சொல்ல விரும்பல,
கொஞ்சம் வச்சிருமா. டிவியில் இன்ட்ரோடக்ஷன்லாம் பார்த்ததில்ல? சபைகள் அனைத்தும் உறங்கி கொண்டிருந்த வேளையில் தேவனாகிய கர்த்தர் நம் போதகரை தேர்ந்தெடுத்து அவர் மூலியமாக சுவிசேஷத்தை அறிவிக்கின்றார் அப்படின்னு டொட்டடான் மியூசிக் போட்டு இன்ட்ரோடக்ஷன்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா? நாங்களே பல தடவை பண்ணியிருக்கோம். ஏங்க நீங்கள் ஒன்றும் தெரியாத மாதிரி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நடிக்கிறீங்க? இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, சொன்ன வார்த்தையை விட கொடுத்த பொருள் இங்கே வேலை செஞ்சிருச்சு. ஆமாவா இல்லையா? இப்போ நான் பொழுதனைக்கும் உட்காந்து இவருக்கு வார்த்தையை சொல்லி கொடுத்தும் செயல்படலை. ஆனால் 5 நிமிஷம் ஜோமணி சாதா ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்தானே நம்பிட்டாருன்னு நினைக்கிற எனக்கு எது ரொம்ப லகுவான காரியம்? நம்பவும் வைக்க முடியல, வசனமும் மண்டையில் ஏறலை. அப்போ என்ன செஞ்சால் இவருக்கு விசுவாசம் வருது? ஒரு தண்ணி பாட்டில் ஜோமணி கொடுத்தா விசுவாசம் வருது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? வாரம் பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு தண்ணி பாட்டில் ஜோமணி கொடுக்குறேன். இது பேர் என்னங்க? சடங்கு. ஒரு பொருளை நம்பி இப்போ சடங்கு எதுக்கு தெரியுமா உருவாக்கப்பட்டது? கடவுள் சடங்குல வாழ்ற மாதிரியும், சடங்கு செஞ்சாதான் கடவுள் சந்தோஷமாகற மாதிரியும் பேசுறாங்க பாருங்க. அது கிடையவே கிடையாது. ஒரு ஐயர் நண்பர், அவர் மிக சிறப்பாக பேசியிருப்பார். வீடியோ பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. இந்த தேங்காய் உடைக்கிறது, இந்த மாங்காய் உடைக்கிறது ரொம்ப அழகாக பேசியிருப்பார். அந்த நண்பர் சொன்ன விட்டதை நான் சொல்லிடுறேன். எதனால இது உண்டாக்கப்பட்டதுன்றதை நான் சொல்லிடுறேன். உங்களால் நம்ப முடியல, விசுவாசம் கொள்ள முடியல வார்த்தையின் மேலே, அதனால வழி தேடுறீங்க, என்கிட்ட கதறீங்க, பாஸ்டர் எப்படியாவது உதவி செய்யுங்க, எனக்கு விசுவாசம். எனக்கு என்ன, தேவனுக்கு விசுவாசம் தேவை, உங்களுக்குள்ள விசுவாசத்தை வர வைக்கணும். அதனால நான் என்ன செய்யறேன்? ஒரு தண்ணி பாட்டில் ஜோமணி கையில் கொடுக்குறேன். கொடுத்த உடனே விசுவாசம் வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? வந்துருச்சு. என் வேலை முடிஞ்சா இல்லையா? தேவனுக்கு என்ன தேவைப்பட்டது? விசுவாசம் தேவைப்பட்டது. இதில் வாட்டர் பாட்டில் சும்மா விசுவாசத்தை வரவழைக்கிறதுக்கு தான். இன்னைக்கு சடங்கு எதுக்கு தெரியுமா? சடங்கு செஞ்சாதான் தேவன் சந்தோஷமா வரல. சடங்குன்னு ஒன்று இருந்தால் தான் உங்களுக்கு விசுவாசம் கூடுது, இல்லைன்னா கூட மாட்டேங்குது. இதுதான் உண்மை. இங்கே உட்காந்துருக்க எல்லாரும் நாங்கள் அப்படிலாம் செய்யவில்லை பாஸ்டர். அப்படியா? பிறகு ஏன் நான் எங்கள் அப்பா இருக்கும்போது ஒரு எண்ணெய் பாட்டலை கொண்டு வந்தீர்கள்? இதை ஜெபம் பண்ணி தாரும் போதகரே. அதை ஜெபம் பண்ணி கொடுத்தோன்னே வீட்டுக்கு போய் முதல் வேலையாக எல்லாருக்கும் ஒரு சிலுவையை போட்டுற வேண்டியது. அவன் வாழ்க்கையில் அப்படி ஒரு எண்ணெயை தேய்ச்சிருக்கவே மாட்டான். அப்படி கொள்ளன்னு தேய்ச்சி மண்டையை வலிச்சிட வேண்டியது. ஏன்னு கேட்குறேன் நான். இன்னைக்கு பிற மதத்தாரை திட்டுறோம்ல, சடங்கு செய்கிறாங்க சடங்கு. இன்னைக்கு ஜோயல் ரொம்ப கோவப்படுவார். யார் என்ன பேசினாலும் டப்புன்னு கை நீட்டிடுறாரு. அப்போ ஜோயலம்மா என்கிட்ட அழுகுறாங்க, பாஸ்டர் இதை கட்டுப்படுத்தணும் பாஸ்டர் இந்த கோபத்தை அப்படின்னோடனே நான் என்ன செய்கிறேன்? ஜோயல் கோவப்படக்கூடாது, சாந்தமாக இருக்கணும்னு நினைவூட்டுறதுக்கு நான் அவன் கூடையே போக முடியுமா? எல்லா இடத்துக்கும் சொல்லுங்கள், கூடையே போக முடியுமா? முடியாது. அதனால் நான் என்ன செய்கிறேன்? அவனுக்கு நினைவூட்டும் வகையாக ஒரு காரியத்தை செய்வோன்னு சொல்லி ஒரு கயிறு எடுத்து கையில் கட்டி விட்றேன். நீங்கள் படத்துலலாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த கயிறு கையில் இருக்கிற வரைக்கும் ஹீரோ அடிக்க மாட்டார். கரெக்டாக சண்டையில் அவுந்தோடனே வெளுத்துருவார் எல்லாரையும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்தன்றவங்க தலையை மட்டும் ஆட்டுங்க, ஆமேன்னு சொல்லாதீங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் இப்படி கையில் கட்டுறேன் அப்படின்னா, கரெக்டாக ஒருத்தனை அடிக்க கை வாங்கும் போது கயிறை பார்த்துடுறாரு ஜோயல். பார்த்த உடனே யார் ஞாபகம் வருது? பாஸ்டர் ஞாபகம் வந்துடுது. ஐயா நீ இப்படிலாம் செய்யக்கூடாது, இது தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம். ஞாபகம் வந்தோடனே என்ன பண்ணிடுறாரு? கோபத்தை அடக்கிடுறாரு. இப்போ இங்கே செயல்பட்டது என்ன? கயிறுடைய வல்லமையா? நினைவூட்டுவதற்கு ஒரு பொருள். இந்த தவறை இழைக்க கூடாது, இந்த தவறை செய்யக்கூடாது, நினைவூட்டுவதற்கு ஒரு பொருள். நினைவூட்டினோன்னு இங்கே என்னங்க நடந்தது? கோபம்ன்ற மாம்சத்தோடைய காரியத்தை விட்டுட்டு சாந்தம்னு ஆவிக்குரிய கனியை கடைபிடிச்சாரா இல்லையா? பிடிச்சாரா இல்லையா? இப்போ இதை நான் பல மணி நேரம் செய்தி எடுத்து அவருக்கு புரிகிறத விட ஒரு பொருளை மாட்டி டப்புன்னு ஞாபகப்படுத்துறது எவ்வளோ சுலபம். எனக்கு சுலபமா இல்லையா? சரி, இப்போ என்ன சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப விசுவாசம் உள்ள ஆள்னா நாங்கள் ஏன் சடங்கை கண்டுபிடிக்கணுன்றேன். நான் ஏன் சடங்கை கண்டுபிடிக்கணும்? ஒரு அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வீட்டில் ஒரே அசுத்த ஆவியாக இருக்குது, நீங்கள் வந்து ஜோமனுன்னாங்க. நானும் கிளம்பி போயிட்டேன். போய் நான் சொன்னேன், எம்மா வார்த்தையே சிறந்தது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லைன்னு தான் வசனம் ஆரம்பித்தான். அந்தம்மா சும்மா இருங்க பாஸ்டர், இதெல்லாம் ஒன்றும் செயல்படாதுன்றுச்சு. என்ன செய்யலான்றீங்க?
ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து நான் என்ன பண்ணேன், இங்கே இளங்கொண்ணா பிறந்தார், அண்ணே போய் ஒரு எண்ணெய் பாட்டில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோடனே ஜோமன் இது ஏசுன் ரத்தமா இதை தேங்கம்மா எல்லாம் சரியா. அந்த பாட்டிலை வாங்கி தேய்க்க கூட இல்லை அந்த அம்மா, அதை கையில் வாங்கணுன்னு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னுச்சு. ஆஹா பிரமாதம். நீங்கள் நம்புனீங்கன்னா நான் ஏங்க சடங்கை கண்டுபிடிக்கணும், நான் ஏன் பொருளை நம்பி இருக்கணும்? இன்னைக்கு ஆட்சியை பார்த்து சொல்கிறேன், மேலும் ஒரு 3 வீடு வாங்கி அதை வாடகைக்கு விடும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வரல. ஆமீன் வரல, போச்சு அவ்வளோதான். சொல்லிட்டேன் நான். நம்புவாங்களா இல்லையா பார்ப்போம். காலை போகிற போக்கில் வண்டி எங்கிட்டு போதோ அங்கிட்டு பக்கமாக போய் நிற்போம் அப்படின்வீங்க. அதே சமயம் நான் ஒரு 3 செக்கை எடுத்து கொடுத்து இதன்படி நடக்குமானா எவ்வளோ சந்தோஷமாக வீட்டுக்கு போவீங்க. நம்பிக்கை எப்படி நடந்து முடிஞ்சிருச்சுங்க அவ்வளோதாங்க அப்படின்னு போவீங்களா இல்லையா? போவீங்களா இல்லையா? போகிறோம். இதுதான் உண்மை. சடங்கு எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா உங்களால் நம்ப முடியல, உங்களை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டது. அந்த பொருளை கொண்டு உங்களுக்கு நம்பிக்கை வரதுன்னு பேர் தான் சடங்கு. இதுக்கு எதுக்கு நம்ம பிறரை பார்த்து கோவப்படணும்? இன்னைக்கு வேளாங்கண்ணியை முட்டி போட்டு வராங்கல்ல, முட்டி போட்டு வராங்களா இல்லையா? இங்கே யாராவது அப்படி போயிருக்கீங்களா? ஒன்றும் சொல்ல மாட்டேன். இளங்கொண்ணா கை உயர்த்துறாரு. இந்த சத்தியாண்டி போயிருக்காங்க, எஸ்ரம்மா போயிருக்காங்க, ஜோயலம்மா போயிருக்காங்க. ஓகே, எத்தனை ரவுண்டு வந்தீங்க முட்டி போட்டு? அது ஒரு காலகட்டம் மறந்துருச்சு. முட்டி போட்டு சுற்றி வந்தீங்க. நீங்கள் முட்டி போட்டு சுற்றி வந்தோடனே உங்களுக்கு நீங்கள் வேணுன காரியம் நடந்துருச்சா? நடக்கலை. ஆனால் முட்டி போட்டு நடந்து முடிக்கும் போது நீங்கள் வேண்டுன காரியம் நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு திருப்தி இருந்ததா இல்லையா? அவ்வளோதான் விஷயம். உங்களை நம்ப வைக்கணும். சொன்னால் இப்போ உட்கார வச்சு சொன்னால் உங்களுக்கு புரியல, அதனால் ஃபாதர் பார்த்தாப்புல ஆளும் கொஞ்சம் குண்டாக இருக்கு, போடு முட்டிய சுற்றி வா, உடம்பும் குறையும், வெயிட்டும் லாஸு, சுகர் கொலஸ்ட்ரால் கரெக்டாக வந்துடும். அதே சமயம் நீங்கள் கரெக்டாக முடிக்கும் போது உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். நல்லபடியாக நான் செஞ்சு முடிச்சுட்டேன், தேவன் எனக்கு வாய்க்க செஞ்சிருவார். நம்பிக்கை வருதா இல்லையா? இன்னைக்கு ரோட்டில் நடந்து போகிறவங்கள பார்த்து எரிச்சல் கொள்றீங்கல்ல, இவங்க மஞ்சள் துணியை கட்டிட்டு போயிடுவானுங்க வா வருஷம் அப்படின்னு. அவங்களுடைய நம்பிக்கை அது. அவன் என்ன தெரியுமா பண்ணுறான்? இங்கேருந்து அந்த சபரிமலைன்னு வச்சுக்கோமே நடந்து போகிறான். அவன் மனசுக்குள்ளே என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னா, நான் இங்கேருந்து சபரிமலைக்கு போவேன், நடந்தே போவேன், நடந்து போனதை கேட்டு இறைவன் நான் வச்ச பிரார்த்தனையை நிறைவேற்றுவான்னு அவன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். சரியா நான் சொல்கிறது? ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அவன் நடந்து போகிறான். அவன் நடந்து போகிறதுனால எதுவும் நடக்கலை. நடந்து போய் நம்பிட்டான் பாருங்க, நான் செஞ்சிட்டேங்க, இறைவன் இப்போ எனக்கு நிச்சயம் செய்வார் அப்படின்னு நம்பினார் பாருங்க. அதனால நன்மை நடக்கின்றது. நடந்ததுனாலையோ உருண்டதுனாலையோ எதுவும் நடக்கலை. தேங்க்யூமா. எதுவும் நடக்கலை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வார்த்தையை சொன்னதை ஜோயல் கொஞ்சம் கூட நம்பலை. செக்கை கொடுத்தோன்னே சிரிப்பை பார்த்தீங்களா இல்லையா? எப்படி வந்தது? இன்னைக்கு நம்ம நம்புறதுக்கு, இந்த உலகத்தில் நம்புறதுக்கு ஒரு பொருள் தேவை. என்ன காரணம் பாஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் மாம்சத்தோடைய அதிகரிப்பு ஜாஸ்தியாக இருக்குது ஆவியோட. ஏன்னா அதில் தானே தங்கியிருக்கோம். ஆமாவா இல்லையாங்க? சரி, இந்த அற்புதத்துக்கு வரும். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீங்க. என்னங்க டப்புன்னு சைலண்ட் ஆகிட்டீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க என்ன செஞ்சுருக்கலாம்? நான் தேவனை போய் பார்ப்பேன், தேவன்கிட்ட வேண்டுவேன், தேவன் செய்வார். அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணது என்ன? அந்த ட்ரெஸ்ஸோட ஓரத்தை நான் தொடுவேன், எனக்கு அற்புதம் நிச்சயம் நடக்கும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. யார்ட்டையும் சஜஷன்லாம் கேட்கல. தொட்டா நடக்குமா, தொடலைனா நடக்குமா, அதெல்லாம் கேட்கல. நடந்தே தீரும், தொடுவேன், நடக்கும், அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு போய் தொட்டாங்க, நடந்துச்சா இல்லையா? ஏசுநாதர்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்களா? நான் ட்ரெஸ்ஸை தொட்டுக்கிறேன், கொஞ்சம் நடக்கணும்னு கேட்கல. ஏசுநாதர் அங்கே அவங்க தொட்டோடனே மகளே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், சோசனில் அழகாக போட்டிருக்காங்க. கூட்டம் அப்படி ஒட்ட கூட்டம். யார் தொட்டானே ஏசுநாதருக்கு தெரியாது. தொட்ட உடனே சொஸ்தமானாங்களா இல்லையாங்க? ஆனாங்களா இல்லையா? ஏன், எதனால நடந்தது? இயேசுவானவர் ஆசீர்வதிச்சதுனாலயா? இயேசுவானவர் வச்சிருந்த நம்பிக்கைனாலயா? இயேசுவானவர் வச்சிருந்த விசுவாசத்தினாலயா? எதனால நடந்தது? எதனால நடந்தது? அந்த ஸ்திரீயோடைய நம்பிக்கை, விசுவாசம்.
நம்பிக்கை, விசுவாசம். அவ்வளோதான். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் ஜோம் பண்ணுறீங்க, ஜோம் பண்ணி நடக்கலை, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு நீங்கள் கேட்கும் போது நான் இந்த மாதிரி ஜோம் பண்ணி கொடுக்குறதுல என்ன தப்புன்னு சொல்லுங்க. இது மூலியமா உங்க நம்பிக்கை வளருதுங்க. இதை நான் ஜோம் பண்ணி கொடுக்குறதுல என்ன தப்பு? இந்த பார்ட்டு ஜோம் பண்ணி கொடுக்குற வரைக்கும், நீங்கள் அதை தெளிக்கிற வரைக்கும் தப்பு நடக்கலை. எங்கே தெரியுமா தப்பு நடக்குது? இதை முடிச்சதுக்கு அப்புறம் இதுவே சிறந்த வழி அப்படின்னு சொல்லி பொருளையும் ஜோம் பண்ணி கொடுத்தவரையும் நீங்கள் பெருசாக்குறீங்க பாருங்க, அங்கே தான் தப்பு நடக்குது. சடங்குக்கான பொருளையும் சடங்கை நடத்தி கொடுத்தவரும் இருக்காரு பாருங்க, ஜோம் பண்ணி கொடுத்தவர், அவரை நீங்க தூக்கி தலையில வைக்கிறீங்க பாருங்க, அங்கதான் தப்பு நடக்குது. இங்க முதல்ல கண்டென்ட்டை புரிஞ்சுக்கோங்க, நீங்க நம்பணும், அதுதான் இங்க சப்ஜெக்டே, வேற எதுவும் கிடையாது. சரிங்க, நாமன் வந்தாரு, ஆமாவா இல்லையா? வந்து அற்புதம் கேட்கும் போது எத்தனை தடவை முங்கி எந்திரிக்க சொன்னாரு? 7 தடவை. 7 தடவை முங்கி எந்திரிக்க சொன்னார். ஏன்? தேவனுடைய வார்த்தையை பேசினாலே எல்லாம் நடக்குமே, ஒரு தடவை முங்கி எந்திரிச்சா போதுமே. ஏன் 7 முறை? அவ்வாறு அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகின்றது. இன்னைக்கு நாம பார்த்து நீ வீட்டுக்கு போ எல்லாம் சரியா என்ன அவன் நம்பியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஆள் கிடையாதவன். அதனால நீ போ, 7 முறை செஞ்ச உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா செய்யறான் அந்த சடங்கை. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், வினோத் அண்ணன் நீங்கள் இன்னைக்கு புது சிருஷ்டி ஆனீங்கன்னு சொல்றதுக்கும் கூப்பிட்டு தண்ணியில் முக்கி ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. நான் சொன்ன வார்த்தையை நம்புறதை விட தண்ணியில் முங்கி எந்திரிச்சோட ஒரு ஃப்ரெஷ்ஷாக புது சிருஷ்டியாக ஃபீல் ஆகுதா இல்லையா? ஏன்னா உங்கள் மாம்சம் 70% தண்ணியினால உருவாயிருக்கு, அதனால அதோடைய டாமினன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. தண்ணியில் முங்கி எந்திரிச்சோட ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருக்கு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு மாபெரும் ஒரு கஷ்டத்தை சந்திச்சிட்டீங்க, வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வெளியில் வாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையா? பார்த்துக்கலாம்ப்பா, என்ன பெரிய பிரச்சனையா? குளிச்ச உடனே அப்படி தோணுதா இல்லையா? ஏன்னா மாம்சம் 70% தண்ணியினால் உருவாக்கப்பட்டிருக்குது. அதனால் அதை செஞ்ச உடனே ஒரு புத்துணர்ச்சி வருதா இல்லையாங்க? வருதா இல்லையா? இன்னைக்கு இந்துஸ்லாம் ஒரு பழக்கம் இருக்கும், கோயிலை 7 தடவை சுற்றி வரணும், தேவனுடைய நாமத்தை 108 தடவை சொல்லணும். ஏன் ஆர்சி மக்களே ரோசரி சொல்லுறாங்களா இல்லையா? செய்கிறாங்களா இல்லையா? நாங்கள் சொல்லி பார்த்தோம், தேவனுடைய வசனம் என்றும் உங்கள் நாவில் நிற்கணும்னு. நீங்கள் சொல்கிற மாதிரி தெரியல, அதனால் டக்குன்னு ஒரு பீடை கண்டுபிடிச்சி, ஒரு செயினை கண்டுபிடிச்சி, இதை உருட்டிக்கிட்டே நீ வாயில் ஒளரு அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே நம்மளும் ஒளன்னு. என்னுடைய அப்ஜெக்ட் என்ன? உங்களை தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயில் போடணும். செஞ்சிட்டேனா இல்லையா? செஞ்சிட்டேனா இல்லையா? என் வேலை முடிஞ்சா இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ரோசரி போடுறதுனாலையோ, ருத்ராட்சம் அணிவதனாலேயோ, பட்டை போடுவதனாலேயோ யாரும் காப்பாற்றப்படவில்லை. அதன் மேல் வைத்து தேவன் மேல் ஒரு நம்பிக்கை வருது பாருங்க, அதனால் காப்பாற்றப்படுகிறீர்கள். இதற்கே சடங்குகள் உண்டாக்கப்பட்டது. மனுஷன் சடங்குக்காக உண்டாக்கப்படல, சடங்கு தான் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. புரியுதா நான் சொல்றது? நீங்க கொஞ்சம் நம்பிக்கை வளரணும், உங்களுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு, கொஞ்சம் விசுவாசம் வரணுன்றதுக்காக சடங்குலாம் இன்னைக்கு உண்டாக்கப்பட்டது. ஆனால் இதில் ஒரு தவறு ஒன்று இருக்கின்றது. சடங்கையும் சடங்கு செஞ்சவரையும் இன்னைக்கு தேவன் மேல கொண்டு போய் வைக்கிறோம் பாருங்க, அதுவே தவறு. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் பைபிளை தலைமாட்டில் வச்சு படுக்கிற பழக்கம் இருக்கு? கையை உயர்த்துங்க. பைபிளை தலைமாட்டில் வச்சு படுக்கிற பழக்கம் குட். மற்றபடி யாருக்குமே இல்லை. பக்தியே இல்லாத கூட்டமாக இருக்கப்பா. பைபிளை தலைக்கு மேலே வச்சு தூங்க மாட்டீங்களா? பாதுகாப்பு இல்லையா? மனசில் இருக்கா? வெரி குட், வெரி குட். இன்னைக்கு காரில் வசனம் போடுறாங்க இல்லையா? காரில் வசனம் போடுறதுனால காப்பாற்றப்படுறாங்களா, இல்லை அந்த வசனம் இருக்கு தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்வார் நம்புறதுனால காப்பாற்றப்படுறாங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். எடுப்புலேயே அவங்க மோசம் இவங்க மோசம் நம்ம குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கு அவங்க சடங்கு செய்கிறாங்க, இவங்க சடங்கு செய்கிறாங்கன்னு அவங்க முதுகில் உள்ள அழுக்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளும் வாரம் சடங்கு செய்கிறோம், அதையும் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். இன்னைக்கு கம்யூனியன் எடுக்கிறோம்லங்க, அதில் பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம் இருக்கு. அப்பத்தையும் எடுக்கணும், திராட்சை ரசத்தையும் எடுக்கணும். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்னு இருக்கு.
சொல்ல வர்றது புரியுதா? என்னை நினைவு கூறும்படி. அதாவது இது உண்மை இல்லை, ஆனா பிரெட்டையும் திராட்சை ரசத்தையும் நீ என்ன பண்ணு, சரீரமும் ரத்தமுமா நினைவு கூர்ந்து நீ செய்யணும்ன்றதுதான் சப்ஜெக்ட் அங்க. அப்படி நீ செய்யும் பொழுது உன் மாம்சம் பரிசுத்தமாக்கப்படுகின்றது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம எடுக்கிற பொருள் என்னமோ நம்ம கையினால உருவாக்கப்படுற பிரெட்டும் திராட்சை பழத்திலேருந்து வர திராட்சை ரசமும் தான். ஆமாவா இல்லையா? மேலேருந்து மண்ணாவா வாங்கி நம்ம இன்னைக்கு கம்யூனியன் கெடுக்கிறோம்? கிடையாது. மனுஷர்களால் செய்யப்பட்ட ஒரு பிரெட்டு, மனுஷர்களால் தயாரிக்கப்பட்ட திராட்சை ரசம், ரெண்டுத்தையும் எடுக்க போகிறோம். எடுக்க போகிற சமய சிந்தையில் என்ன செய்கிறோம்? இது தேவனுடைய சரீரமும் ரத்தமுமாக மாறுவதாகன்னு சொல்லி எடுக்கும் போது அது செயல்படுது. ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நடக்குதா? இப்போ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நீங்க செய்யற சடங்குல ஒரு பவரும் கிடையாது. தேங்காவை உடைங்க, உருளுங்க, நம்ம சர்ச்சு பெருசாக கட்டணும்னு சுற்றி வாங்க, 108 தடவை சுற்றி வாங்க, பிறந்த நாளாக ஒரு 50 தடவை சுற்றி வாங்க, வயசுக்கு ஏற்றபடி சுற்றி வாங்க, 98 வயசா 98 தடவை சுற்றி வாங்க, எவ்வளோ வேணாலும் பண்ணுங்க. மெழுகுத்திரி பொருத்தி வைங்க. இந்த மெழுகுத்திரி பொருத்தி வைக்கிறதெல்லாம் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் தெரியுமாங்க? செய்யவே மாட்டோம் நம்ம ஜனம். ஏன்னா அது இறந்தவர்களுக்கு தான் பொருத்தி. யார் சொன்னா? தமிழ் கலாச்சாரப்படி எல்லா நல்ல காரியங்களும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? பொருத்தி தீப ஒளி ஏத்துவாங்களா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? அந்த லைட்டு நீங்க இன்னைக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கேண்டில் அப்படி பொருத்தி வச்சுட்டு கொஞ்ச நேரம் பாருங்களேன், மனசே அப்படி ஒரு மாதிரி எலிவேட்டட் ஆன மாதிரி இருக்கும், கொஞ்சம் அப்படி மேலே போன மாதிரி இருக்கும், ஒரு சாந்தமான மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்லி கொடுக்குறோன்னா, இருள் மனசுக்குள்ளே சூழ்ந்திருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பொருளை பார்த்தோம்னா அது அப்படியே உள்ளுக்குள்ளே அப்சர்வ் ஆகணும். பாடி அப்சர்வ் பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். இதெல்லாம் சீக்ரெட். சரி, இந்த கல்யாணம் நடத்தும் போது கல்யாணத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி என்னமோ ஒன்று நட்டுவாங்களே, அது பேர் என்ன? எஸ், முகூர்த்த கால் நட்டுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண மேடையில் என்ன அந்த ஒரு பயிர் மாதிரி ஒன்று வைப்பாங்கல்ல, அதெல்லாம் செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? கேரளத்துலலாம் செஞ்சு நான் பார்த்துருக்கேன். இப்படி பயிர் அப்படி விளைஞ்சி இருக்கும். எதுக்கு அதெல்லாம் செய்கிறாங்க? சிம்பாலிக்கா 1000 காலத்து பயிர், நன்மை நிறைவேண்டும், இதெல்லாம் இதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்குங்க. நீங்கள் நம்புகிற ஆளாக இருந்தால் நம்ம ஏன் இதெல்லாம் செய்யணும் சொல்லுங்கள்? நம்மளால் நம்ப முடியல, கஷ்டப்படுறோம். தேவனோட பரிசேயர்கள் கேட்பாங்களா இல்லையா, கொஞ்சம் அடையாளம் காட்டுங்கன்னு. அடையாளம் காட்ட கேட்குறதே இந்த சந்ததியோடைய வேலையாக இருக்கிறதுன்னு தேவன் ஒரு இடத்துல கோச்சிக்குவார். படிச்சிருக்கீங்களா இல்லையா? இந்த மாம்சம் நம்ப மாட்டேது. அப்படி ஒரு மாம்சம் எவ்வளோ வார்த்தையை சொன்னாலும் வார்த்தை செயல்பட மாட்டேங்குது. ஆனால் இன்னைக்கு ஜோமணி கொடுக்குற வசனமோ ஜோமணி கொடுக்குற கார்டோ வேலை செய்தா இல்லையா? சரி, எத்தனை பேருக்கு இந்த கார்டு எடுக்கிற பழக்கம் இருக்கு? ஒரு கார்டு டப்பா வாங்கி வச்சு இன்னைக்கு தேவன் பேசுவார் சரட்டுன்னு அதுலேருந்து உள்ள ஒன்று உருவுறது, எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு? இல்லையா? நிறைய பேர் அதை செய்வாங்க. ஜோமணி தேவன் தர வசனத்தை விட அந்த கார்டில் உள்ள விசுவாசம் இருக்கு பாருங்க, பிரமாதமாக இருக்கும். கார்டில் டக்குன்னு வரும், அன்னைக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் அப்படின்னு. உடனே இன்னைக்கு நமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வரப்போகுதுன்னு அவ்வளோ சந்தோஷமா போவாங்க. நடக்குது. ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை. அவ்வளோ நம்பிக்கை. இன்னைக்கு சர்ச்சிலே நியூ இயர் அன்னைக்கு பாருங்க, எண்ணெயினால் பூசி அபிஷேகம் பண்ணப்படுவோம்னோடனே அவ்வளோ சந்தோஷமாயிரும் ஜனம். அது எங்கள் அப்பா இருக்கும் போதெல்லாம் 3 வாரத்துக்கு ஒரு தடவை நடக்கும். 3 வாரத்துக்கு ஒரு தடவை நடக்கும். சண்டை போட்டுட்டா டக்குன்னு கால் கழுவுற சடங்கு நடந்துடும். எல்லாம் நடக்கும். அது வருஷத்தில் ஒரு தடவை இல்லை, கால் கழுவுற சடங்குலாம் அன்னைக்கு எங்கள் ஐயாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா டக்குன்னு கால் கழுவுற சடங்கு. உடனே சர்ச்சையே தண்ணி ஆயிரும். தண்ணியை ஊற்றி இல்லை, கண்ணீர் மல்க அப்படி தண்ணி ஆயிரும். ஆட்சியெல்லாம் நான் பார்த்துருக்கேனே, ஆட்சி பாதத்தை எங்கள் அப்பா கழுவும் போதெல்லாம் ஆட்சி அப்படியே எங்கள் அப்பா தண்ணியினால் மூழ்க அடிச்சிருவாங்க, கண்ணீரால். அப்படி செஞ்ச உடனே அந்த வாரம் எப்படிங்க இருக்கு? எப்படி இருக்கு? பெருமை, பொறாமை, கோபம் அதெல்லாம் தணிஞ்சு போய் ஒரு 2 நாள் அப்படியே மனசு ஒரு சாந்தமாக இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா?
நம்மை காட்டிலும் சிறந்த ஒரு மனிதர் நம் பாதத்தை கழுவுகிறார் என்றால் நாம் எவ்வளோ சரியாக இருக்க வேண்டும்னு அந்த புத்தி நமக்குள்ளே உரைக்குதா இல்லையா? உரைக்கப்படுது. உடனே கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோம், நற்குணங்களை கடைபிடிக்கிறோம். இதெல்லாம் வழக்கங்க. எதுக்கு அப்படின்னா சடங்கு முக்கியத்துவப்படுத்துவதற்கு இல்லை, அதன் மூலியமாக உங்கள் நம்பிக்கையை வளர்ப்பதற்கு. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட சின்ன சின்ன ப்ராக்டிஸ் இருக்குது. காலையில் எந்திரிச்சோன்னே இந்த வசனத்தை சொல்லியே ஆகணும், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லியே ஆகணும், ஜெபம் ஒன்று மனப்பாடமாக வச்சுருப்போம் தெரியுமா? ஜெபம் வசனம் இதெல்லாம் இந்த இடத்துல கரெக்டாக சொல்லணும்னு வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் சடங்கு தானேங்க. அன்னன்னைக்கு சரியாக எத்தனை பேர் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறீங்க? குடும்ப ஜெபம், எஸ், வெரி குட், காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இது சடங்கு இல்லையா? டப்புன்னு கை கீழே போயிடுச்சு. கை சொன்ன நல்ல ஃபேமிலி ப்ரேயர்னோட தூக்குறாங்க, சடங்குன்னு சரட்டுன்னு. இது சடங்கு இல்லையா? டெய்லி அதே நேரம் அதே நிமிஷம் அதே ப்ரேயரை பண்ணுறீங்களா இல்லையா? அதே 2 பாட்டு இல்லை, பாட்டு வேற வேற பாடுறீங்க, விடுங்க. செய்கிறோம் டெய்லி அதை ப்ரொசீஜராக செய்கிறோமா இல்லையா? எதுக்கு? இப்போது ஃபேமிலி ப்ரேயர் செய்கிற உங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்கும்? ஃபேமிலி ப்ரேயர் செஞ்சிட்டோம், எந்த தேசத்தில் இருந்தாலும் என் பிள்ளை காக்கப்படுவாள், என் குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பத்தை எந்த தீங்கும் அணுகாது அப்படின்னு இந்த ஃபேமிலி ப்ரேயர் ஒரு நம்பிக்கை தருதா இல்லையாங்க? தருதுன்றவங்க ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இவ்வளவுதான் விஷயம், இவ்வளவுதான் விஷயம். சிம்பிள். இதோடைய எசன்ஸ் புரியணும். இன்னைக்கு மற்றவங்கள பார்த்து கோவப்படுறதை விட அவங்களுக்கு அது செஞ்சா, ஒருத்தங்க சடங்கு செய்கிறாங்கன்னு வைங்களேன், ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கோவப்படுறதை விட பாவம் கொஞ்சம் கருணை தான் காமிக்கணும் உங்களுக்கு. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு நம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான் ஒரு பொருளை சார்ந்த அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வருது. புரியுதாங்க நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? இன்னைக்கு தாயார்கள் தோசை ஊற்றுறீங்க, மாவு அரைச்சி வச்சுட்டீங்க, இப்படி சொன்னால் தான் உங்களுக்குலாம் விளங்குது. என்ன பண்ண? மாவு அரைச்சி வச்சுட்டீங்க, கையினால் எடுத்து ஊற்றுறீங்களா? கையினால் எடுத்து ஊற்றுறீங்களா? இல்லை தோசை அப்படியே அரைச்சி வச்ச மாவு இப்போ ஊற்றப்படும், தேவனுடைய அக்கினியினால் ஊற்றப்படும்னு உட்காந்துருக்கீங்களா? ஊற்றுவதற்கு என்ன தேவைப்படுகின்றது? குழிக்கரண்டி. கரெக்டாக சொல்லணும், கரண்டி இல்லை, குழிக்கரண்டி. அப்போ தான் தோசையை ஊற்றி பண்ண முடியும். தேவைப்படுதா இல்லையா? கருவி. சல்னு ஊத்துறீங்களா இல்லையா? சொந்தக்காரங்களாம் வந்துட்டா எத்தனை தோசை ஊற்றுனோம்னே தெரியாது, சங்கீதக்காரனை மிஞ்சிடுறோம் நம்ம. 40-50 தோசை அப்படி சரன்னு பேசிக்கிட்டே வருதா இல்லையா? அது மாதிரி தான் வசனம் இருக்கு, செயல்படுத்த நமக்கு வழி தெரியல. அதனால இவ்வாறு சில காரியங்கள், சில முறைகள், சில செயல்கள் கடைபிடிச்சு உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், செய்யுங்க, வசதியாக இருக்கும். இதெல்லாம் வெறும் கருவிகள், சடங்குலாம் வெறும் கருவிகள். அதன் மூலியமாய் பெற வேண்டியது நம்பிக்கையும் விசுவாசம். அல்லேலூயா. நம்பிக்கையும் விசுவாசம் இதுதாங்க வளரணும், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ கடைசியான பகுதி என்ன அப்படின்னா, நீங்கள் சடங்கு செய்கிறீங்கன்னு வைங்க, சரி நீங்கள் செய்ய மாட்டீங்க, ஓரளவுக்கு அங்கங்கே ஏதாவது வச்சுருக்கீங்கன்னு வைங்க, செய்கிறதுல தப்பு கிடையாது. மறைச்சி ஒளிமறைவா யார் என்ன சொல்கிறா, யார் என்ன செய்கிறா, உங்களுக்கு அது மூலியமாக தான் நம்பிக்கை வருதுன்னா தாராளமாக செய்யுங்க. ஆனால் அந்த நம்பிக்கை தேவன் மேலே வரணும், அந்த பொருள் மேலே வரக்கூடாது, அதை ஜோமணி கொடுத்த ஆள் மேலே வரக்கூடாது. ஒன்று நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, ஸ்டேஜில் நிற்கிற யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், இவ்வளோ பெரிய மக்கள் வச்சுருக்கோம், இவ்வளோ பெரிய சேனல் வச்சுருக்கனாலும் அவரும் மனுஷர் தான். இன்னைக்கு நான் ஸ்டேஜில் நின்று பேசுகிறதுனால உங்களோட ஒரு மேற்படி போனவன் கிடையாது. இந்த ஸ்டேஜை விட்டு இறங்கினோடனே நானும் உங்களை போல தான் சாப்பாடு சாப்பிட்றேன், உங்களை போல தான் கடைக்கு போயிட்டு வரேன், உங்களை போல தான் அன்றாட வாழ்வும் வாழ்கிறேன். புரியுதா உங்களுக்கு? என்கிட்ட வல்லமை இருக்கிறதெல்லாம் கிடையாது. தேவன் கொடுத்த ஞானத்தை உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக நான் பயன்படுத்துகின்றேன். அந்த வழியில் உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறதுனால ஒரு கருவியை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன், இதை செய்யுங்க, உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு செய்கிறீங்க. நம்பிக்கை யார் மேலே வருது? படைத்தவர் மேல் வர வேண்டும், என் மேல் வரக்கூடாது. இன்னைக்கு மாபெரும் தவறு அங்கே தான் நடக்குது. இன்னைக்கு பாஸ்டர், பூஜாரி இவங்களெல்லாம் பெரிய ஆள் ஆக்காதீங்க, நாங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்களும் மண்ணினால் ஆனவர்கள், நாங்களும் மடிவோம், எங்கள் உடலும் மடியும். ஆனால் இந்த வார்த்தையை பேசினார் பாருங்க, அவர் என்றென்றைக்கும் மாறாதவர். அல்லேலூயா. உலகமே அழிந்தாலும், மாம்சம் அழிந்தாலும், நீங்கள் சடங்குக்கு பயன்படுத்துகின்ற பொருள்கள் அழிந்தாலும், அவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் மாறாது. ஆமென்.
அதனால் பாஸ்டர் எனக்கு சடங்கு இஷ்டம் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம், வார்த்தையை நல்லா பயன்படுத்துங்க, நிறைய வாசிங்க, சரியாக புரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல வார்த்தையை பயன்படுத்தணுமோ பயன்படுத்துங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கா, இந்த மாதிரி வந்து ஜோம் பண்ணி வாங்கிட்டு போயிருங்க. சார்ஜ் பண்ண மாட்டேன், ஜப பேனா ஜப வாட்டர் பாட்டில்லாம் காசு கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. அந்த பிஸ்னஸ்லாம் இங்கே நடக்காது. ஜோம் பண்ணி தந்துடுறேன். உங்களுக்கு இது மூலியமாக நம்பிக்கை வருதா, தாராளமாக செய்யுங்க, தாராளமாக நடத்துங்க. நம்பிக்கை எங்கே வைக்கணும்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆமே. நம்பிக்கை இதை பேசினவர் மேல், இந்த அண்ட சராசரத்தையும் படைத்தவர் மேல் வைக்க வேண்டும். என் மேலேயோ சடங்கு பொருட்கள் மேலேயோ வைக்கக்கூடாது. இதை நம்பி வாழக்கூடாது, இதை நம்பி வாழணும். பைபிள் வச்சுருக்கீங்களா? எடுத்து நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. தேவன் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது. உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த வேதத்தை நோக்கி ஒரு வாக்கை கொடுங்க. இனி பொருட்களையோ அதை பேசுகின்ற ஆட்கள் மேலேயோ நம்பிக்கை வைக்க மாட்டேன், உம்முடைய உயிருள்ள வார்த்தையின் மேல் நான் நம்பிக்கை வைக்கின்றேன், வாக்களிக்கின்றேன். அல்லேலூயா. கடந்து செல்லுங்க. இனி எந்த மதத்தாரை பார்த்து நமக்கு கோபம் வர வேண்டாம், கருணை தான் வரணும். அவங்களால நம்ப முடியல, அதனால அவங்க அதை செய்கிறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வெறுப்பும் வேண்டாம், கோபமும் வேண்டாம், அன்பே பிரதானம். ஆமே. அன்பை வெளிப்படுத்துவோம், அன்பில் நடப்போம், விசுவாசத்தில் நடப்போம், அன்பே பிரதானம் என்று நாம் வெளிப்படுத்துவோம். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்துங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம், நீ தந்த ஞானத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இனி பொருட்களை பயன்படுத்துகிறோமோ இல்லையோ, உம்முடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் கொள்ளவும், மேல் வாஞ்ச இருக்கவும், அதன்படி நடக்கவும், வார்த்தையை அறிக்கையிட்டு அசைவில்லாமல் இருக்க நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். வந்திருக்க ஒவ்வொருவரையும் உம் இரத்தத்தினாலே நாங்கள் சீல் பண்ணி மறைக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள், உங்கள் விசுவாசம் பெருகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.